ஹாய் மக்களே, நாங்க தான் உங்கள் கார்த்தி சரோ. இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னா சென்னை. அதான் நாங்க சொன்ன விஷயம் நடக்குது. ஆமா, அந்த வீடியோஸ் தான் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் வெல்கம். அப்படியே அப்படி லெஃப்ட்டுக்குள்ள ஏத்து. ஹாய் ஹாய், வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பாப்பா எப்படி நல்லா இருக்கு? பாப்பா பரவாயில்ல, அவங்க தான் அனுப்பி விட்டாங்க, நீங்க போயிட்டு வாங்க. சூப்பர், சப்போர்ட்டிவ் தான். நம்ம அவங்க வர மாதிரி தான் கூப்பிட்டு வந்திருப்பேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்றதுங்க, நியூ வீடியோ. சரி சரி, நேற்று வந்து நம்மளோட வீடியோஸ்ல வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வந்து இன்னும் புதுமுகங்கள், அறிமுகமான முகங்கள்லாம் இருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அம்முகரசு சிஸ்டர் தான். வாங்க வாங்க. எல்லாரும் கிளம்பிட்டோம், முன்னாடி நான் போயிட்டாங்க. ஆக்சுவலா பிளான் பண்ணோம் எல்லாரும் சேர்ந்து வந்து மெரினா போலாம் அப்படின்னு. பட் இவங்க மிஸ் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்க பாப்பாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னால ஒரு நாள் கேப் ஆயிடுச்சு, வர முடியாம போச்சு. பட் ஆனா வந்து எல்லாம் சேர்ந்துட்டோம். இப்போ எல்லாமே ஃபங்க்ஷன் தான் கிளம்பி போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு முக்கியமான நாள், ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. வேற எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே வாழ்த்துக்கள். थैंक यू. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. வீடியோ பார்க்குற உங்க எல்லாருக்குமே ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் டேனா மறக்க மாட்டோம். ஆமா, ரொம்ப ஸ்பெஷலான டேவா போச்சு. அடுத்த வருஷம் ஃபீல் பண்ணுவோம்ல. கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஷிப் டே அன்னைக்கு அங்க இருந்தோம் அப்படிங்கறது ஆமா. இல்ல இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் மூட் வராதுல. அன்னைக்கு ஜெனரலா பாப்பா அவ்வளவுதான் பேசுவோம். பொண்ணு பாத்துறோம். சே, நான் மனசுக்குள்ள நினைச்சேன் சொல்லிட்டாங்க அடுத்து என் பையன் கல்யாணம் தானா அப்படின்ட்டு. பாத்தீங்களா, ஒரே இதெல்லாம் நினைச்சிருக்கோம். சரி, ஓகே. நிறைய பேர் கார்த்தி சரோ அக்கா நீங்க ஏன் ஃபங்க்ஷன் எதுவும் வைக்க மாட்டேங்கிறீங்க, வைக்கன்னு சொல்றீங்க. எல்லாத்துக்கும் தெரியும் நாங்க ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கு எது இல்லை. பாப்பாவா இருந்தா ஏதோ ஒன்று செய்யலாம். தம்பிங்க ரெண்டு பேருக்கு காதெல்லாம் குத்திட்டோம். அவங்க பெரிய தம்பி 10th படிக்கையில காது குத்திட்டோம். அப்புறம் எது இல்லை, சும்மானாச்சு கிடா வெட்டு வைங்கன்னு கூட சொல்லியிருந்தீங்க. சரி, ஓகே, வச்சிடலாம். நம்ம வீட்டு வேலையெல்லாம் முடிட்டோம். கிடா வெட்டு வச்சு தரமா வந்து எல்லாத்தையும் சிறப்பா அழைச்சு பயங்கரமா கவனிச்சிருவோம். அதுதான் ஆசை. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. சோ வந்து அண்ணாவும் இவங்களையும் வந்து நாங்க இன்வைட் பண்ணுவோம். பாப்பா தம்பி உங்க கூட்டிட்டு வந்தோம். நான் கிளம்பிட்டோம். இப்ப எல்லாரும் வந்து அப்படியே போயிட்டே இருக்கலாம். வாங்க ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணுவோம். எல்லாரும் கூவிட்டு இருந்தாங்கல்ல. ஆமா, ஹாய் 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 ஹாய். உங்களோட சேனல் எனக்கு தெரியல, நான் வீடியோஸ் பார்ப்பேன். சொல்லுங்க. நீங்க ஓசூரா? பாண்டிச்சேரி. ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்றோம். ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் மீட். சிஸ்மியா போய் தான் மீட் பண்ணியிருக்கோம். ஆனா சிஸ்மியா வந்திருந்தீங்களா? இல்ல, நான் வந்திருந்தேன். இந்த வாட்டி தர்மபுரியில வரல. சரி, ரொம்ப சந்தோஷம். நீங்க வரீங்க தெரியாது. ஆனா ஸ்டார்டிங் டைம் எங்களுக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்களா? எல்லாம் கிளம்பிட்டு இருக்கோம். ரெடி ஆயிடுச்சு. கார்த்திக் ப்ரோ நம்ம சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம் சிஸ்டர் பிரதர் பார்த்தது. அதாவது ஒரு லிஃப்ட்க்குள்ள எத்தனை பேர் ஏறணுமோ அத்தனை பேர் தான் ஏறணும். எல்லாரும் ஏறி இப்ப லாக் ஆயிடுச்சு. அப்படி ஏறனா லாக் ஆயிருமா? ஓவர்லோட் லாக் ஆயிக்கும். அதுக்கு அப்புறம் சரி, நம்ம ஓவர்லோட்னா இப்ப வெளிய விடணும்ல. ஒரு ஆள் வெளிய போய்க்கிறீங்க அப்படியே. இப்ப தள்ளுறப்ப அம்மு சிஸ்டர் தான் இப்ப தள்ளி விட போறோம். வெளிய கீ இருக்குங்க மேல, அத எடுத்து ஓபன் பண்ணுவாங்க. தேவையில்லாம உள்ள வந்து மாட்டிக்கிட்டோம். ஓபன் ஆயிடுச்சு.
ஏங்க ஏதாவது சிக்க வச்சிராதீங்க நீங்க வேற. ஆமா அப்புறம் மேலே கீழே சர்ற சர்ற போயிட்டே தான் வந்துட்டு இருக்கோம். அண்ணா வந்து சாவி கொண்டு வந்து என்னமோ பண்ணினாங்க. அப்ப வந்து ஓபன் ஆயிடுச்சு. கை வைக்க கூடாது அங்க திறக்கும் போது. ஆனா உன்னைய மாதிரி ஒரு செல்ஃபிஸ் உலகத்துல என்ன ஓசு வண்டி குடுக்குறாங்கறதுக்காக என்ன வண்டி ஓசு வண்டி கொடுத்தனால பெரிய உனக்கு மனசுல மன்மதன் நினைப்பு. ஏய் பைக்ல போறது எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா? செம்ம ரைடு. அது சென்னைக்குள்ள சொல்லவா வேணும்? அது சண்டே இப்படி ஜாலியா போலாம். இவங்க கூட வைஃப் வராம போகல நிக்கிறாங்க. நீ நான் நிக்கிற குத்துக்கல்லாட்ட நீ சரி வந்து ஏறுவா, நீ வந்து ஏறுவா. நான் வரல. ஆனா நீ எப்படி வண்டி இங்க இருந்து கீழே இறக்கி கொண்டு போலாம்? நான் இங்க வெளிய நிப்பாட்றதா இருக்கு. ஆளப்பார் ஆள. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோல போயிட்டு இருக்கோம். வாங்க வாங்க. அவங்க வந்து அங்க நிக்கிறாங்க. மண்டபத்துக்கு வந்தாச்சு. இப்ப போலாம் உள்ள. ஆமா, மணலியில் இருக்கிற திருவள்ளுவர் திருமண மண்டபத்துக்கு தான் வந்து ஜெனிட்டா பேர். ஜெனிட்டா. இந்த பாப்பாக்கு தான் ஃபங்க்ஷன். ஜெனிட்டா. உள்ள போலாம். வாங்க போலாம். தண்டா மேல காமிங்க. தண்டா மேல பார்க்கலாமா? தண்டா மேல. தண்டா மேல. ஒரு வணக்கத்தை போட்டு உள்ள வரலாம். டிஜே எல்லாம் இருக்குதாம். பாட்டு வேற ஓடிட்டு இருக்கு. அதெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல. கேட்காது. சரி வாங்க அப்படியே உள்ள. இன்னும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, போய் பார்க்கலாம். கட்டை எடுக்கிறதுக்கு கூப்பிடுறாங்க. அப்படி யாரோ மெயினானவங்க போய் வைக்கலாம். ஆனா நேத்து வந்துட்டோம். தம்பி காலேஜ்லாம் விட்டு வந்துட்டோம். நல்லா இருக்கீங்களா? பாப்பா நல்லா இருக்கா? தம்பி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அப்படியே தான் இருக்கேன். நல்லா இருக்கீங்களா பாப்பா? நல்லா இருக்கியாடா தம்பி? நல்லா இருக்கியா? இல்ல சாப்பிடல போய் தயிர் கம்மியா பண்ணிச்சு போகுது. காரம் எது ஆணி நடிக்க போகுது. சரி சாப்பாடு போட்டாச்சு. பிரியாணி, இது என்ன சில்லி தானே? சில்லி, பாயாசம், கத்திரிக்காய்னு சொல்லி கொண்டு வந்து வச்சிருக்காங்க. பாயாசம் செம்ம டேஸ்டா இருக்கு. டிஃபரெண்டா இருக்கு பாயாசம். நல்லா இருக்கு. எல்லாருமே ஒரே லைனா சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஹாய்.
இல்லை எடுத்தார் இந்த பக்கம் வந்துடும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. பாதாம்னு நினைக்கிறேன். வா பாதாம் ஐஸ்கிரீம் தானே தரும். பாதாம் இதா அப்படிதான் நினைக்கிறேன். சாப்பிட்டு பாரு. சாப்பிடு சாமி, நல்லா இருக்கேன் பார்க்கலாம். கட் பண்ணி தந்தாங்களா ஐஸ்கிரீம்? கட் பண்ணி தண்ணி ஃபர்ஸ்ட் டைம் இவதான் பார்க்குறேன். ஆமாம், நல்லா இருக்கா? பாதாம் தான். குல்ஃபி மாதிரி இருக்கு. குல்ஃபி பாதாம் நல்லா இருக்குப்பா. கார்த்தி சரோ ஒய் வைக்கிறாங்க. SR ரோட் சரோ. மூலனூர் ஊர் பேர் போடுறீங்களா? மூலனூர் MULA. வரக்கா 7 மணிக்கு பஸ் புக் பண்ணிட்டு 7 மணிக்கு அக்கா வரைக்கும் வந்துட்டு ஆமா. வீட்டுக்கு வரல. எல்லாத்தையும் என் தம்பியை சொல்லு, இவளை சொல்லு. அதாவது அக்காவை பார்த்ததே அவர் தான் சொன்னாரு. கீழே சாப்பிட்டுட்டு இருக்காருன்னா அவர் தான் சொன்னாரு. எனக்கு தெரியாது. அக்கா யுவராணி அக்கா வந்திருக்காங்கன்னு அக்கா வந்திருக்காங்களா அப்படின்னு நானே ஷாக் ஆயிட்டேன். அப்புறம் இவங்க அங்க சாப்பிட்டு இருக்காங்க அங்க பாருன்னாரு. எல்லாமே இவங்களுக்கெல்லாம் முடிச்சுக்குவாங்களாம். கடைசியில நான் கேட்கல அப்படின்னு நானா பதிலாகிறேன். தம்பி பொண்டாட்டிங்களா அப்புறம் சண்டைக்கு வருவாளுங்கல்ல, சொல்லிடணும். அது நம்ம நாத்தனார்களோட கடமைங்க. அதான் பாருங்க, தம்பி கூட்டின்னு வந்துருங்க. நீங்க சொன்னாதான் தம்பி வருவாரு. ஐயோ சரி, இல்லைன்னா தம்பிக்கு வழி தெரியாது பூந்தமல்லிக்கு. இல்ல கேக்குறேன். ஆமா, ஸ்மைல் பண்ணு. இப்போ மேகவினியும் இவரும் வந்து டான்ஸ் ஆட போறாங்க. தளபதி கச்சேரி போட்டுடலாமா? போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டோம். செம்ம ஃபன்னு, டான்ஸு, அப்புறம் மீட்டப் எல்லாமே அப்புறம் பார்க்காத நிறைய பேர்த்த பார்த்தோம். நல்லா பழகினாங்க. யாருமே எந்த ஒரு முகம் சொல்லிக்கிற மாதிரி எந்த விஷயத்தையுமே பண்ணல. நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. காய்ஜினி சிஸ்டர் ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டீங்க. மறுபடியும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. எங்களுக்கு டைம் இருக்கிறப்ப கண்டிப்பாக ஒரு நாள் வர்றோம். நல்ல ஃப்ரீயாக இருக்கிறப்போ ஃபங்க்ஷன் மூடில் நீங்கள் கொஞ்சம் பிஸியாக இருந்தீங்க, தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காக நாங்கள் அதிகமாக உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வந்து ஃப்ரீயாக இருக்கிறப்போ ஃபேமிலியோட வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ வந்து நாங்கள் வந்து இப்போ கிளம்பிட்டோம். கொஞ்சம் அப்படியே இப்போ கிளம்புனா தான் எப்படி இருந்தாலும் இப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமனால டிராஃபிக் அதிகமாக இருக்கும். ஆமாம், அம்மரசன் அவங்களும் வராங்க. அப்படியே போயிட்டு டைம் இருந்தால் ஏதாவது மாலுக்கு போகலாம், இல்லை அப்படின்னா அப்படியே கிளம்பலாங்கிற ஐடியா ஆமாம். தான். இல்லை இவங்க விஆர் மாலுக்குலாம் வந்ததில்லை. கம்மனு விஆர் மாலை கூப்பிட்டு விஆர் மாலை பார்த்து சுற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நான் கூப்பிட்டு போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். கோயம்பேடு மெட்ரோ என்னன்னா நேராக அப்படியே போயிட்டு மீனம்பாக்கம் மெட்ரோவில் இறங்கி அப்படியே கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் போய் ஏறிக்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நிறைய பேர் வந்து வரலன்னு நினைக்கிறேன். ஏன் வரலன்னு தெரியல ரீசனு. ஸோ வந்து நல்ல ஜாலியாக இருந்துச்சு, என்ஜாய் பண்ணிட்டோம். இப்போ வந்து நாங்கள் சென்னையிலேருந்து கிளம்புறோம். சென்னை வந்து நல்லா வந்து தொழிலுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா வந்துட்டு வேலைக்கு நல்ல இடம் தான். பட் சில விஷயத்தில் வந்து நம்ம எங்களுக்கு வந்து வில்லேஜில் இருந்துட்டு இங்கே வரப்போ கொஞ்சம் எங்களால் இருக்க முடியாதுங்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி ஃப்ரெண்ட்ஸு கூட எல்லாம் இருக்கிறனால ஜாலியாக இருக்குது. செம்ம ஃபன் பண்ணுறாங்க, எல்லோரும் ஜாலியாக இருக்காங்க. நல்லா ஒரு ஃபங்க்ஷன்னாலே இப்படி கலகலன்னு பண்ணிடுறாங்க. ஒரு மண்டபமே வந்து இப்படி கலகலன்னு இருக்குது. நல்லா இருந்துச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாகை வந்து இதோட முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறோம். உங்களை இந்த விடைபெறுவது உங்கள் கார்த்தி சரோ. பாய்.